இன்றைய நாள் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள். வள்ளல் பெருமான் ஜோதியுடன் ஐக்கியமாகி நமக்கு ஜோதி ரூபமாக காட்சியளித்த திருநாள். தை மாதமும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட போது கொடுமை தாங்காமல் பெருமானிடம் சென்று முறையிட்டனர். அப்போது ஆதியந்தமில்லாத சிவபெருமான் தனது அதீத சக்தியால் ஒரு அதிவிசேஷமான அவதாரத்தை தன்னுடைய 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக உருவாக்கினார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகிய குழந்தைகளாக வெளிப்பட்டன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பராமரித்தனர். பின்பு அவை ஒன்றாக இணைந்து ஆறுமுகத்துடன் தோன்றியது. அவ்வாறு அவதரித்த இறைவனே கந்தன், முருகன் என்று புகழப்படுகிறார். தைப்பூச தினத்தன்றுதான் முருகப்பெருமான் பார்வதி தேவியிடமிருந்து வெற்றிவேல் பெற்றுக்கொண்டு அசுரர்களை தோல்வியடைய செய்த நாள்.